விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குடியிருப்பு பகுதியில் ரத்தம் கசிந்த நிலையில் கிடந்த சாக்கு மூட்டையில் மனித சடலம் கிடந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், வணக்கம். அந்த சடலம் யாருடையது என்று கண்டுபிடிக்கப்பட்டதா? என்ன நடந்தது? வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர காவல் நிலையம் எதிரே உள்ள சந்தப்பேட்டை தெருவில் 200 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இன்று காலை அதிகாலை சுமார் 4 மணி அளவில் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்தபோது ஒரு சாக்கு மூட்டையில் ரத்த கசிந்து நிலையில் கிடந்துள்ளது. உடனடியாக அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்து எதிரே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலையத்திற்கு சென்று தகவல் அளித்தனர். உடனடியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் சாக்கு மூட்டை கிடந்த இடத்திற்கு சென்று சாக்கை பிரித்து பார்த்தபோது அதற்குள் அதே பகுதியைச் சேர்ந்த மைசெட் வைத்திருக்கும் டெமினி என்பவர் மகன் பிரகாஷ், வயது 48 என்பவர் முகம், தலை, உடல் முழுவதும் பலத்த காயத்துடன் உள்ளே சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. உடனடியாக இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎஸ்பி ராஜா மற்றும் பாஸ்கரன், மாவட்ட எஸ்பி கண்ணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து முதல் கட்ட விசாரணையில் காயத்துடன் உயிரிழந்த கிடந்த பிரசாந்திற்கு திருமணமாகவில்லை என சில வருடங்களுக்கு முன்பு இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் பணியாளராக பணிபுரிந்து பின்னர் அந்த வேலையை செல்லாமல் தனது தந்தையுடன் மைக்செட் போடும் தொழிலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவர் பிணமாக கடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் நிலையத்திற்கு எதிரே உள்ள பகுதியில் ஒரு சாக்கு மூட்டையில் ஆண் சடலம் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரகாஷின் இழப்பிற்கு காரணம் என்ன, அவர் யாரால் கொலை செய்யப்பட்டார் என்பது, அதன் பின்னணி என்ன, அவருடைய பகுதியிலேயே அவருடைய சடலம் சாக்கு மூட்டைக்குள் சுற்றி வைக்கப்பட்டுள்ள பின்னணி குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரகாஷின் உடலை போலீசார் ஆய்வு செய்தனர். மேலும் மோப்பனாய் ஆய்வு தடயல் அறிவியல் நிபுணர்கள் சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பிரகாஷின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் விருதுநகர் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.